தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு டேபிள் காலிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் பை ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏதாவது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அண்ட் ரோஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் தான் இது. செமையாக இருக்கும். ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டேபிள் காலர் ஆப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேபிள் காலம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நேம்ஸ் எழுதிட்டு உதாரணத்துக்கு அட்டண்டன்ஸ் எழுதுகிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நேம் எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதில் ஆல்டர்னேஷன் பண்ண முடியுமோ அதுவும் இருக்குது. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபோனுக்குள்ளே வந்தோடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ் அப்படின்ற ஆப். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களோட மெயில் ஐடியை கூட அதாவது உங்கள் மெயில் ஐடி கூட ஆட் ஆகி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இந்த இதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டாலோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்தாலும் கூட உங்கள் மெயில் ஐடியை வச்சு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். மெயில் ஐடியில் டேரெக்டாக இது சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் டெம்ப்ளேட் ஆர் நியூ செப்பரேட் ஷீட் அப்படின்னு கேட்கும். சூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது உங்களோட டெம்ப்ளேட்ஸில் ஏதாவது இருந்தால் அதை எடிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும். நியூ ஷீட் செப்பரேஷன் அப்படின்னா புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, A to Z கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100க்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால் நிறையா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதுக்கு எழுதி கொள்ள முடியும். பட் இதில் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட் வேணுமா இல்லை செகண்ட் ஷீட் வேணுமா, இந்த ஷீட்டை டூப்ளிகேட் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த ஷீட்டை டெலிட் பண்ணணுமா, இந்த ஷீட்டுக்கு ரீநேம் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ள முடியும். அது இல்லாமல் இதுக்கு ஏதாவது கலரிங் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலரிங் கொடுத்துக்கலாம். கலரிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலரிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எனக்கு கலரிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டம் ஆடட் மெத்தட்ஸ் வந்து நிறையவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட்டிங்க்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பி காலமில் எனக்கு இந்த அளவுக்கு வேறு ஒரு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதுக்கு அந்த கலர் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி சி காலத்துக்கு எனக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா அந்த கலரும் இதில் கொடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆல்காரிதம் எந்த மாதிரி ஃபால்ட்டில் வேணும், அதாவது சென்டரில் வேணுமா இல்லை லெஃப்ட் மார்ஜினில் வேணுமா, ரைட் மார்ஜினில் வேணுமா, அதுவும் போல்டாக வேணுமா, அதே சமயத்தில் அண்டர்லைன் வேணுமா, அண்டர்லைன் என்ன கலரில் வேணும் அப்படின்றது முதற்கொண்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கஸ்டமாக ஏதாவது கலர் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க கஸ்டம் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி சிம்பிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அது ஒரு நல்ல விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். இது கூகுள் சப்போர்ட்ஸோட ஒர்க் ஆகுதுன்றதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த காலம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அதாவது இந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஆல்டர்னேட்டாக வேணும், அதாவது பாக்ஸுங்க எதுவுமே வேணாம், இல்லை இந்த மாதிரி பாக்ஸுங்க ஆல்காரிதமில் வேணும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பார்டர்ஸ் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி விஷயமும் நம்ம செட் பண்ணிக்கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இதில் எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாக எனக்கு ஒரே காலமாக வேணும், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எனக்கு காலம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எனக்கு தனித்தனி காலம் வேணும், இல்லை காலம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா கூட உங்களுக்கு தேவையான காலமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி ஆட் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், இந்த டேட்டா கன்வர்ஷனில் வேணுமா, இந்த மாதிரி ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆக்சுவலாக சேவ் பண்ண போகிறீங்க, வெப்சைட்டுக்கான பெர்மிஷன்ஸா இல்லை என்கோடிங் டீகோடிங்கா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு நல்ல யூஸ் ஆகும், எங்களுக்கும் யூஸாக இருந்துச்சு. தென் ஆஃப்டர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு இதை தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ரீவைண்ட் பட்டன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் ஆல்டர்னேஷன். ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம இட்டாலிக் வேணுமா, போல்டு வேணுமா, இல்லை அதாவது ஒரு லெட்டருக்கு மேலே கோடு போட்ட மாதிரி வேணுமா, அது என்ன சைஸில் வேணும், என்ன கலரில் வேணும் அப்படின்ற ஆப்ஷனும் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இது மட்டும் தான் இதில் பெஸ்ட்டு விஷயமா அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆல்டர்னேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இதில் எல்லா காலேஜையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சென்டர் பட்டன் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஒரே கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்மளால் ஆல்டர்னேட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒர்க்கிங் ஸ்பேஸில் மட்டும்தான் இதெல்லாம் அதாவது அப்ளை ஆகும். மேலே இருக்கக்கூடிய
அதாவது அந்த ஏபிசி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட மெமரிக்கு இருக்கிற மாதிரி, அதாவது நம்மளுக்கு அப்படி இருக்குது, அந்த பார் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு தோன்றதுக்காக மட்டுமே இது இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிரியேட் ஃபில்டர், ஸோ டேட்டா வேரியபிள், ஸோ இந்த மாதிரி சேவ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் நேம் சேஞ்ச் பண்ணோம்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஆக்சுவலாக இதை அப்படியே டிக் அவுட் கொடுத்துட்டு கூட நீங்கள் வெளியே வரலாம். கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு ஸோ இதோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணவும் முடியும். இல்லை இதை ஒரு தனி ஆட் ஃபைல், அதாவது நம்ம கூகுள் டிரைவில் செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி எந்த மெயில் ஐடியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் எது வேணும்னாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஸ்டே ஆஃப்லைனில் வேணுமா, இதுக்கான செட்டிங்ஸும் தனித்தனி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா எந்த விதமாக வேணால் நம்மளால் கன்வெர்ட்டும் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் இதில் இருக்கக்கூடிய ஓவரால் நல்ல விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். மைனஸ் எதுவும் நான் இந்த இதில் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் ஏன்னா கூகுள்லேருந்து வந்ததில் எந்த மைனஸும் பெருசாக இல்லை இதில். ஸோ பட் சில நேரத்தில் சின்ன பக்ஸஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் சரி பண்ணிடுவாங்க. அதை பொறுத்தவரைக்கும் நமக்கு கவலை கிடையாது. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுட்டு ஸ்டூடியோவில் போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் இந்த ஆப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வாட் எவர், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோட திங்கிங். ஸோ உங்களுக்கு இந்த ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அது கூகுள் சப்போர்ட்ஸோடு நம்மளுக்கு கிடைக்கின்றதுனால வேறு லெவலில் இருக்க போது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது ஒன்றா சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் ஜஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.